என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் வாய்களை திறந்து நான் ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். ஆமென். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சொல்லுவோமா? எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானேயா. ஆமென். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானேயா. ஆமென். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
ஹalleluya ஹalleluya. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் உம்மை உயர்த்திடுவே. ஆமே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் ஆமென். உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. வாய்களை திறந்து நன்றி நன்றி ஐயா. ஆமென். உம்மை உயர்த்திடுவேன். மறுபடியுமாய் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி நம் உற்சாகத்தோடு பாடுவோம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரங்களை தட்டி கிருபைகள் தந்து ஊழியம் தந்து நம்மளை உயர்த்தி வைத்தீரே உமக்கு நன்றி ஐயா.
கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. ஆமே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நல்ல சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு நாளும் ஆகாரத்துக்கு நாங்கள் குறைவில்லப்பா, தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால். எல்லாரும் சொல்லுமா? எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா ஆயுதங்கள் நிர்மூலமாய் போகட்டும். மறுபடியுமா? எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா? என் பலனால் முக்கியம் தேவதானமே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. வாலிப சகோதரர்கள் கரங்களை தட்டி பாடலாமா? ஆண்டவரை துதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க, வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செடி தோங்கிட செய்வாய். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செடி தோங்கிட செய்வார். என்னை செய்வார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி ஏற்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை சரியாக செய்திடுவான். ஏற்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை சரியாக செய்திடுவான். வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே.
ஹல்லேலூயா பாடுவே நான் எந்த துனியால் உயர்த்துவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே நான் எந்த துனியால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே நான் எந்த துனியால் உயர்த்துவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே நான் எந்த துனியால் உயர்த்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஆமென் வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஆமென் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் இயேசுவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் ஆமென் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் கை தட்டி நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆமென் வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே 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 எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்
கபோ கபோ ரிகபா ஷேஹே ஓரபாபா லகதுரபா. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு இந்த காலை வேளையில இயேசுவின் ரத்தம், சுத்திகரிக்கிற ரத்தம், பாதுகாக்கிற ரத்தம், விடுதலை கொடுக்கிற ரத்தம் இந்த நாளிலே நம்மேலே ஊற்றப்படுவதாக. எல்லாருமாக நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களை நிரப்போம் 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 நிரப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். விடுதலை விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை, சிந்தையில விடுதலை. யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக தேவ மகிமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது. சுத்திகரிங்கப்பா, இந்த கடைசி நாட்கள், இந்த ஆண்டின் கடைசி நாட்கள் எங்களை சுத்திகரிங்கப்பா. என்னையும் தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், என்னையை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே. மனுக்குலத்தின் பாவத்தை மீட்கும்படியாக மனிதனை நேசித்து பாவத்தின் கோரத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். எதற்காக? நம்மை அவரை போல மாற்றும்படியாக, நாம் இழந்து போன தேவ சாயலை மீண்டுமாக கொடுக்கும்படியாக. ஆதாம் இழந்து போன தேவ சாயலை மீண்டுமாக இரண்டாம் ஆதாமாக ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி அவரை போல மீண்டும் தேவ சாயல், இழந்து போன தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவராக இயேசு தலைவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளை கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. கொடிய காலங்கள், கடைசி காலங்கள், ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிற நாட்கள். என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரென்றோ. பாடுவோமா? உம்மை போல் மாற்றிடவே தந்தீரென்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம்
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. பலவீனத்திலும் அப்பா உம்முடைய கிருபை எங்களை அதிகமாய் தாங்குகிறப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்கே வந்திருக்க அநேகர் கத்தாவை பலவீனத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா. ஆனாலும் அப்பா நீர் எங்களை பலப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாய் இம்மட்டும் எங்களை நிற்க பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே ராஜா ஒவ்வொருவருக்கும் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர்கள் வரைக்கப்பா இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஆண்டவரே எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரே நீர் முன்பதாக நின்று அப்பா அந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். இந்த நாளில் ஆண்டவரை உலகமெங்கும் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாளை ஒருவரும் அதை அசட்டை செய்யாதபடி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே அன்று நோவாவின் குடும்பத்தை அந்த பேழைக்குள்ள எப்படியாய் நீர் பாதுகாத்தீரோ அதே போல ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்களையும் ஆண்டவரே சபைக்குள்ள சேர்க்கும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இரண்டாம் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தா அநேக சாட்சிகளை நீர் எழுப்பி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. இன்னும் அதிகமான சாட்சிகளை எழுப்பி ஆண்டவரே இனி வரும் நாட்களிலே இன்னும் ஆண்டவரே அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே வழி நடத்துவீராக. கடந்த வாரத்தில் நடந்த அனைத்து ஜெபங்களையும் ஆண்டவரே அனைத்து காரியத்தையும் நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீரப்பா. அதே போல ஆண்டவரே இந்த வாரமும் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னம் நம்முடைய ஆளுகை எங்களோடு நீங்கள் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். 121 மற்றும் 122 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனமாகிக்கும் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் சமாதானம் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். ஆம். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாட்களில் இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் அதிகமாக நம்ம சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க அப்படி ஆமே, அவங்க அப்படி ஆமே, இப்படிலாம் நான் கேள்விப்பட்டேனே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாட்கள் கர்த்தர் ஒரு வருடத்தின் கடைசி நாட்கள், ஒரு 2 வீக்ஸ் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த வருடத்தின் நாட்களில் ஏசப்பா என்னை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன சீர்திருத்துங்கப்பா. ஒரு புது மனுஷனா, ஒரு புது சிருஷ்டியா நம்மளை பார்த்து ஒருத்தர் நம்மளை பார்க்கும்போது இவங்க 20 வருஷமாக சபைக்கு வராங்க, 15 வருஷமாக வராங்க, இவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்டாயிருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? இந்த நாட்களில் ஆண்டவர் அதுதான் பார்க்குறார். நம்மிடத்தில் தேவ சாயலை இழந்து போன ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் தேவ சாயலை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ இந்த நாட்களில்
உம்மை போல் என்னை மாற்றும் என்று சொல்லி நம்ம அதிகமாக ஜெபிப்போம். பாருங்க, வேதத்திலிருந்து நான் சுருக்கமாக ஒரு சில வசனங்களை சொல்லி, லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடவிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன். பின்பு ஆசாரியன் அந்த ஆளாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தயவு செய்து யாரும் தூங்கிராதீங்க. ரொம்ப முக்கியமான காரியங்கள், உங்கள் வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமான சத்தியங்கள். பேசுகிற என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் லேவியராகமத்தில் ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. அதன்படி செய்தார்கள். பாருங்க, சுத்திகரிக்கப்படுகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இரத்தம். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தூங்குறவங்க கூட சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இரத்தம். ஆமாம். பின்பு எண்ணெய். பின்பு என்னது? எண்ணெய். சத்தமா சொல்லுங்க. முதலாவது என்னது? இரத்தம். ரெண்டாவது எண்ணெய். இரத்தம் என்ன பண்ணுகிறதுனா சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. குற்ற நிவாரண பலி. குற்றத்திற்கு நிவாரணத்திற்காக பலி செலுத்தப்படுது. குற்றத்துக்கு என்ன தண்டனை? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கல்வாரி சிலுவையில் ஆண்டுடைய அன்பை நாம் அதிகமாய் தியானிப்பது மாத்திரமல்ல, அவருடைய பாவத்தின் மேலே ஆண்டவருக்கு உண்டான வெறுப்பையும் கோபத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பாவம் செய்கிற மனிதனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டியது இருந்தது, இரத்தம் சிந்த வேண்டியது இருந்தது. பாவம் செய்துவிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு நான் ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டுட்டு பரலோகம் போயிடலாம் நினைக்க கூடாது. ஆண்டவர் அன்புள்ள தெய்வம். அதுக்காக தான் மனுக்குலத்தின் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக தான் தன்னையே இந்த உலகத்திற்கு பலியாக கொடுத்தார். அந்த காலத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டின் இரத்தத்தை எடுத்து ஆசாரியன் கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவான்? வலது காதின் மடவிலும், அதுக்கப்புறம் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் இந்த ஆடு அதன் மேலே ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்காக அந்த ஆடு மரித்து விட்டது என்று சொல்லி அந்த இரத்தத்தை எடுத்து அந்த ஆட்டின் இரத்தத்தை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுப்பான். இரத்தம் பூசப்படும். ஹல்லேலூயா. இரத்தம் பூசின பிறகு பின்பு எல்லாம் சொல்லுங்க, பின்பு ஆசாரியன் அந்த ஆளாக்கு எண்ணெயிலே. எண்ணெய் எதை குறிக்கிறது என்றால் அபிஷேகத்தை குறிக்கிறது, வல்லமையை குறிக்கிறது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க எண்ணெய் தேவைப்படுகிறது. சுத்திகரிப்பு இல்லாமல் எண்ணெய் பயன்படுத்தப்படவில்லை. ஹல்லேலூயா. புரியுதா? முதல்ல என்னது? இரத்தம். ரெண்டாவது எண்ணெய். ஸோ புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் என்ன அபிஷேகிக்கணும், வல்லமையாக அபிஷேகிக்கணும், புதிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும், எண்ணெய் தீவெட்டியிலே எண்ணெய் ஊற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசைப்பட்டோன்னா ஆண்டவர் முதல்ல என்ன சொல்வார்? இரத்தத்தினால நீ கழுவி என்ன பண்ணு? சுத்திகரிக்கப்படு. இந்த வருடத்தில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பட்ட கோபம், வைராக்கியம், கசப்புகள், பெருமைகள், பொறாமைகள் மற்றும் நாவினாலே நம்ம பேசின வார்த்தைகள், சிந்தனையிலே நாம் அருவருப்பான சிந்தனைகள், பார்வையிலே அசுத்தமான பார்வைகள், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இதெல்லாம் வைத்துட்டு நம்ம ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி என்னை வல்லமையாக பயன்படுத்துவாருன்னு நினச்சா ஆண்டவர் சொல்வார், முதல்ல உன்னை என்ன பண்ணு?
இயேசுவின் இரத்தத்தினால உன்னை சுத்திகரித்துக்கொள். வாசிங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் 10வது வசனம்னு நினைக்கிறேன். குற்ற நிவாரண பலியாகன்ற அந்த கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. எத்தனாவது வசனம்? 10வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, பாருங்க அதே வார்த்தை வருது பாருங்க, அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். போதும் பாருங்க, ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஸோ இந்த நாட்களில் தயவு செய்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுத்திகரிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பழைய மனிதனோடு புதிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்களில் யோசிச்சு பாருங்க, ஒரு பாத்திரம் பயன்படுத்தும். வீட்டில் ஒரு பாத்திரம், ஒரு பாலில் கொதிக்க வைக்கணும், ஒரு சாம்பார் வைக்கணும், ஒரு ரசம் வைக்கணும், எதனா ஒரு அழுக்கான பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணுவோமா? சொல்லுங்கம்மா, யூஸ் பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்? முதல்ல அதை கழுவோம், அதை கழுவி சுத்திகரிப்போம். ஸோ இந்த 2025க்குள்ளே நம்ம கடந்து போகிறோன்னா, கர்த்தர் நமக்கு இந்த நாட்களை எதற்காக கொடுத்திருக்கிறார்னா, கர்த்தர் நம்மை ஒரு பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய பாத்திரங்கள் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க. நான் பாவமே செய்யலைங்க இந்த வருஷம், நான் யார் மேலேயும் கோவப்படல, நான் தப்பே செய்யலை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அப்படி இருக்கவங்களுக்கு இந்த பிரசங்கமே வேண்டாம், நீங்கள் காதில் பஞ்சு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நாளில் ஆண்டவரே என் பாத்திரத்தை சுத்திகரியுமப்பா. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வீட்டில் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு பால் கொதிக்க வைக்கணும்னா கூட என்ன பண்ணுறோம்? அந்த பாத்திரத்தை கழுவி சுத்திகரிக்கிறோம். அந்த சுத்திகரிப்பு இல்லாமல் அது பயன்பட முடியாது. ஸோ இந்த ஆண்டவர் இந்த புது வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறதுக்கு முன்னால், ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா. பின்பு என்ன பாருங்க, பின்பு ஆசாரியன் அந்த ஆளாக்கு எண்ணெயை கொஞ்சம் எடுத்து அந்த இடது கையில் வார்த்து, அதை வீட்டில் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். என்ன ஆகும்? 14ஆம் அதிகாரத்தில் முதலாவது இரத்தம், பின்பு எண்ணெய். சொல்லுங்க, முதலாவது இரத்தம் சுத்திகரிப்பு, இரண்டாவது எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஸோ இந்த டிசம்பர் 31ஆம் தேதி இரவில் வந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்க அப்பா அப்பான்னு கையை தட்டி குதிச்சு எல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதுக்கு முன்னால் நம்மளை என்ன பண்ணணும்? நம்முடைய பாத்திரத்தை நாம் சுத்திகரித்து கொள்ளும்போது ஆண்டவர் அதை விரும்புகிறார். ரொம்ப அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கார் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரத்தம், ரெண்டாவது தான் எண்ணெய். முதலாவது என்னது? ரத்தம், ரெண்டாவது எண்ணெய். குற்ற நிவாரண பலி. குற்றத்திற்கு நிவாரணம் வேண்டுமென்றால், ஏன்னால் குற்றத்திற்கு தண்டனை என்னது? ஒரு பாவம் செய்யும்போது தேவ பிரசனத்தை விட்டு நம்ம இழந்து போயிடுறோம். நம்மளால் துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, பாட முடியல. நிறைய பேரால் காலையில் எழும்பி ஆண்டவரை துதிக்க முடியல. ஒரு 2 நாள் செய்கிறோம், அதுக்கப்புறம் விட்டுடுறோம். ஏன்? நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ பிரசனத்தை அநேக வேளையில் இழந்து போயிருக்கலாம். தாவீது ஜெபிக்கிறார். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே உங்களுடைய ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்துறாதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசன்னத்தை அவர் மீண்டுமாக தன்னை புதுப்பித்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஸோ அந்த நாளில் இந்த வாரத்திலிருந்து தயவு செய்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, புது வருஷத்தில் அந்த தேவ பிரசன்னத்தோடு நம்ம வாழ்ந்தோன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எவ்வளவு தான் தடைகள் வந்தாலும், எவ்வளவு தான் கோணலான பாதை இருந்தாலும் கர்த்தர் செவ்வைப்படுத்தி நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, மனிதனுடைய வாழ்க்கை வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதனுடைய ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்ச்சி அடைவாங்க, சிறைப்பட்டு போவாங்க, ஆண்டவர் அவங்கள மீட்டு கொள்வார். இது
இந்த விழுந்து போன உலகத்தில் நீங்களும் நானும் இருக்கிறதுனால நம்ம பாவத்தோடையே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடலான்னு நம்ம நினைக்கக்கூடாது. சுத்திகரிப்பு என்பது ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களை தான் தேவன் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். இதை மறந்துடாதீங்க, இந்த பிக்சரை மறந்துடாதீங்க. கர்த்தர் பயன்படுத்த வேண்டிய பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாத்திரத்தில் ஓட்டை, சின்ன ஓட்டை இருந்தாலும் அந்த ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டும். ஒரு பால் பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஓட்டை தானே இருக்குது அப்படின்னு அதை யூஸ் பண்ணுவோமா? அது சின்ன ஓட்டை விழுந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஊற்றுனா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடும். அதில் உள்ள அந்த ஆசீர்வாதம் தங்காது. ஆண்டவரே, ஏன் இந்த வருடத்தில் எனக்கு சில காரியங்கள் தாமதிக்கிறது, ஏன் சில காரியங்கள் இது பண்ணுது, எனக்கு உணர்த்துங்கப்பா. என் காரியம் என்ன செய்யணும்னா எப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு ஆவியானவரிடத்தில் கேட்டோன்னா கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். நான் நல்லா தானே இருந்தேன், நான் இப்படி தானே இருந்தேன், அப்படி தானே இருந்தேன், நம்மளைய சுய நீதியாய் பேசிக்கொள்வதற்காக அல்ல. ஆண்டவரே, என் சுய நீதியெல்லாம் விட்டுறேன்ப்பா. வசனம் சொல்லுது, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த ஆண்டுடைய பார்வையில் அவர் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக யார் நிற்க முடியாது. அந்த நாட்களில் ஆசாரியன் ஒரு சின்ன பாவத்தோடு தேவ பிரசனத்துக்குள்ளே உள்ளே போனார்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அடிச்சிருவார். இன்றைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அவருடைய வஸ்திரத்தில் கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெல் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க சுற்றி. அவர் உள்ளே போகும்போது அவர் அவ்வளவு தன்னை சுத்திகரித்து கொண்டு தான் உள்ளே போக வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு அவ்வளவு பரிசுத்தம் தேவை. அந்த ஆசாரியன் இடத்துல ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் அங்கே உள்ளே போகும்போது அந்த தேவ பிரசனத்தில் அங்கேயே அவர் செத்து போய் விழுந்துருவார். பிரகாசிக்கணும். எண்ணெயும் தீவெட்டியோடு இருக்கணும்னா முதல்ல ரத்தம், ரெண்டாவது எண்ணெய். சொல்லுங்க, முதலாவது ரத்தம். குற்ற நிவாரண பலியாக நம்மை கழுவி சுத்திகரிக்க. இந்த சுத்திகரிப்புக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன என்பதை எனக்கு உணர்த்தும். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, நான் நல்லா பாட்டு பாடினேன், நல்லா இதை செய்தேன் அதை செய்தேன், எனக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு இல்லை. ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் துணிந்தும் துணிகரமாகவும் நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும் அப்பா. இனி செய்யாமல் வருகிற வருஷத்தில் கோபத்துக்கு பதிலாக சாந்தத்தை தாரும், பெருமைக்கு பதிலாக தாழ்மையை தாரும், பொறாமைக்கு பதிலாக மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஒரு மாற்றத்தை நாம் விரும்பினால் கர்த்தர் நிச்சயமாகவே கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியாக நம்மளை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்துவது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அந்த ஆசாரியன் முதல்ல எடுத்த உடனே எண்ணெயை பூசலை. ஃபஸ்ட்டு ரத்தத்தினால குற்ற நிவாரணத்தை செய்துவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை பூசுகிறார். அதுக்கப்புறம் என்ன? அபிஷேகம், வல்லமை, அதுக்கப்புறம் தான் ஊழியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். மறந்துடாதீங்க. பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இஸ்ரவேலிலே நிறைய திராட்சை செடிகள் உண்டு, திராட்சை தோட்டங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் தான்ப்பா மெய்யான திராட்சை செடி, என் பிதா தான் யாரு? தோட்டக்காரர். வசுங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தோட்டத்தை சுத்திகரிக்கவில்லை என்றால் அந்த தோட்டம் காடாக மாறிவிடும். எப்படி மாறிடும் தோட்டம்? கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் இதெல்லாம் பார்க்குறீங்களா? ஒரு தோட்டத்தை சுத்தம் பண்ணாமல் செடி கொடியெல்லாம் விட்டுட்டீங்க பாருங்கள், பக்கத்தில் வீட்டில் ஆள் இல்லை, இப்போ என்ன ஆகி போச்சு? அது காடாக வளர்ந்து போச்சு. ஏன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அந்த மரம் செடி கொடிகளை வெட்டி விடுறதுக்கு ஆள் இல்லை. பாருங்கள், நீங்களும் நானும் ஒரு தோட்டமாக இருக்கணுமா, ஒரு காடாக இருக்கணுமா? எப்படியா இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள்.
தோட்டமாக இருக்கணும்னா சுத்திகரிக்கப்படணும். தேவையில்லாத கிளைகள்லாம் வெட்டப்படணும். வெட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் என்ன வெட்டுறீங்க, ஏன் என்ன கட் பண்ணுறீங்க? ஆனால் தேவையில்லாததெல்லாம் வெட்டி எடுக்கும்போது தான் புதிய கிளைகள் வளரும், அழகாக இருக்கும், அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், மிகுந்த கனி கொடுக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன், தேவையில்லாததெல்லாம் வெட்டி விட்டுருங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் தான்ப்பா திராட்சை செடி, நீ கொடி தான்ப்பா, கொடியெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் சுத்தமாயிரு, புது வருஷத்துக்குள்ளே போகிற, என்ன பண்ணு, உன்னை நீ சுத்திகரித்துக்கொள். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி அதை என்ன பண்ணுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். தேவையில்லாத காஞ்சி போன இலையெல்லாம் எடுத்து போட்டுரு, பழசெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத, நான் புதிய காரியங்களை செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்றேன்னு தெரியுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஸோ அந்த நாட்களில் பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing us for 2025. ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்தத்தில் நம்ம உள்ளே வந்துடணும். அந்த ஆயத்தத்துக்குள்ளே நம்ம வந்தோன்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இல்லை என்றால் 2024ம் 2025ம் ஒன்றும் பெரிய வித்தியாசமாகவே இருக்காது. ஆனால் யார் சுத்திகரிக்கப்பட்டு யார் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே என் பாத்திரம் சுத்தமாயிடுச்சுப்பா, இப்போது உங்களுடைய எண்ணெயினால் ஊற்றுங்க, என்னை நிரப்புங்க, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், கனி கொடுக்கிறதுக்கு என்னை சுத்திகரிங்க, தேவையில்லாத கிளைகளை வெட்டி போட்டுருங்க, காஞ்சி போன இலையெல்லாம் வெட்டி போட்டு அதை எடுத்து போடுங்க, இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன், காடாக தான் இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். ஆனால் நமக்கு சுய சித்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஃப்ரீ வில். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. அன்பா ஆண்டவர் பேசுவார். அந்த வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னது? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஸோ அந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். ஏசப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே வர்றதுக்கு எது தடையாக இருந்தாலும் அதை எடுத்து போட்டுருங்கப்பா, அதை எடுத்து போட்டுருங்க. நான் அடுத்தவங்களை பார்க்காதபடி அவங்களையும் இவங்களையும் பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு என்னை குறித்தே நான் கவலைப்பட்டு எதை நான் திருத்தி கொள்ள வேண்டும், எது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்க. இந்த நாட்கள் வருஷத்தின் கடைசி நாட்களில் உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருங்க. குடும்பத்தில் சமாதானத்தை இழந்துடாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத லூஸ் டாக் விட்டு தேவையில்லாததை என்ன பண்ணிடாதீங்க, குடும்பத்தில் சமாதானத்தை இழந்துடாதீங்க. உங்களை சுத்திகரித்து கொள்ளுவதற்கு கர்த்தர் கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்க, வாசிக்கலாமா? வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று முந்தின வசனம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. திருடர்களாக இருந்தீங்க, விபச்சாரக்காரராக இருந்தீங்க, அப்படி இருந்தீங்கன்னு பயங்கரமாக இருக்குது. எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்த நீங்கள் இப்போ வாசிங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, கழுவப்பட்டீர்கள். சத்தமா சொல்லுவோமா? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் ஆண்டவர் நம்மை அந்த பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்துகிறார். கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். முன்பு எப்படி இருந்தீங்க? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அதுக்கு முந்தின வசனம்லாம் அது பயங்கரமாக இருக்குது, அதை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கழுவப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, நீதிமான்களாக்கப்பட்டவங்களாக இருக்கீங்க. ஆனாலும் இந்த 2024 பல விதமான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து வந்தவங்க நம்ம மீண்டுமாக என்ன பண்ணோம்? கழுவப்படணும். சொல்லுங்க, நான் மீண்டுமாக கழுவப்படணும். பாத்திரத்தில் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அதெல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்படணும். பாத்திரம் நல்ல சுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த மூணும் நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷத்தின் கடைசியில் நடக்கணும். கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், நீதிமானாக்கப்படணும். அப்படி ஆயிடுச்சுன்னா புது வருஷத்தில் வருகிற வாக்கு தத்தத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நான் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நீதிமானாக்கப்பட்டால் கர்த்தர் கொடுக்கிற புதிய வாக்கு தத்தங்கள் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்துக்கு தடையே யாருன்னா நம்முடைய பாவங்கள் தான். கழுவப்படாத பாவங்கள், பரிசுத்தமாக்கப்படாத வாழ்க்கை, அநீதியான செயல்கள். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும், ஹல்லேலூயா. பாருங்க, நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இசப்பா என்னை கழுவுங்கப்பா கழுவுங்கப்பான்னு சொல்லி வேதத்தில் மாம்சீக கிரியைகள் என்னெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் பார்த்து வாசிங்க. ஆண்டவரே இதெல்லாம் விட்டு என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும். பாருங்க, இது எல்லாருக்கும் தான். இது உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் இதுதான் உண்மை. ஆவி, ஆத்மா, இன்னொன்று சரீரம், மாம்சம். பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதுனா போராடுகிறது. என்ன பண்ணுது? போராடுகிறது. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதையே நான் செய்கிறேன். நான் காலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்காமல் நான் வேற வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு வாஞ்சதான், அதிகாலை ஜெபத்துக்கு வரணும்னு வாஞ்சதான் பிரதர், ஆனால் தூங்கிட்டேன். பாருங்க, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்னது? போராட்டம் இருக்கும், இருந்துட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்ன இருக்கும்? போராட்டம் இருக்கும். மாம்சம் அது எதை குறிக்கிறதா? நம்ம இஸ்மவேலை குறிக்கிறது. ஆவி ஈசாக்கை குறிக்கிறது. இஸ்மவேல் அடிமைத்தனத்தின் மகன், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் மகன். இந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் என்னது? போராட்டம். என்னைக்கு இஸ்மவேலை ஒதுக்கி தள்ளி வச்சாங்களோ அன்னைக்கு தான் வாக்குத்தத்தம் என்னாச்சு? நிறைவேறுச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு அந்த 4வது அதிகாரத்தை, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை அருமையாக போட்டிருக்கோம். வாக்குத்தத்தத்தின் மகன். நானும் ஆபிரகாமின் பிள்ளை தான் சொல்லிக்கிறது நல்லது, ஆனால் நீ இஸ்மவேலா ஈசாக்கான்னு யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் எனக்கு உண்டு தான். யாருக்கு உண்டு? இஸ்மவேலுக்கு இல்லை. யாருக்கு? ஈசாக்குக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் தம்பிக்கு விரோதமாக, தம்பி அண்ணனுக்கு விரோதமாகலாம் போடல. அக்கா தங்கச்சிக்கு விரோதமாக, தங்கச்சி அக்காவுக்கு விரோதமானலாம் போடல. அப்பா பையனுக்கு விரோதமாக, பையன் அப்பாவுக்கு விரோதமானலாம் போடல. நமக்குள்ளேயே தான் அந்த போராட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. எங்க இருக்கு போராட்டம்? நமக்குள்ள தான் இருக்கு. நான் ஆண்டவரை தேடணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன், 2025 இன்னும் நான் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறேன். மாம்சம் சொல்லும், ஏய் நீ உட்காந்து செல்ஃபோனை பார்த்துட்டு, நீ உட்காந்து செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அது போதும் உனக்கு. மாம்சம் சொல்லும். ஆவி சொல்லும், நான் எழும்பி ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இந்த போராட்டம் 2024ஓட முடியாது, 2025லையும் இருக்கும். ஆனால் மாம்சத்தை ஆவி ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. மாம்சத்தை ஆவி ஜெயிக்க வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் பலப்பட்டு இருக்க வேண்டும். ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு. பாருங்க, செய்ய வேண்டியதை செய்ய விடாதபடிக்கு என்ன பண்ணும்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாக தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய சத்தியம். நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க தான் இவங்க தான், அவங்க நம்மளை இது பண்ணிடுவாங்க அது பண்ணிடுவாங்க. நமக்குள்ளே தான் ரொம்ப போராட்டமே இருக்குது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உண்டான போராட்டத்தில் மாம்சத்தை ஜெயித்துட்டோன்னா 90% வெற்றி பெற்றாச்சு. ஹல்லேலூயா.
வெளியிலேருந்து வருகிற பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் ஜெயிக்கிறதுக்கு பலன் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. விரோதம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. விரோதம் உள்ள இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். விரோதம், அந்த விரோதத்தை நம்ம ஜெயிக்கணும்னா ஆவியினாலே நம்ம நடத்தப்படணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியினாலே நான் நடத்தப்பட வேண்டும். ஆமென், ஆமென். நீங்களும் நானும் ஆவியினால நடத்தப்படணும். இந்த அறியாமையிலே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது. சிலருக்கு இந்த அறியாமையிலே வாழ்நாள் முழுசா மாம்சத்திலேயே வாழ்ந்து மாம்சத்திலேயே போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய மனிதனாக நம்ம வாழ்ந்து ஆரம்பிச்சிட்டோம், நம்முடைய ஜெபம் மாறிடும், நம்முடைய பேச்சு மாறிடும், நம்முடைய சிந்தை மாறிடும், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமெல்லாம் நித்திய ராஜ்யத்தை குறித்து இருக்கும். ஏன்னா இந்த ஆவிக்குரிய மனிதன் அது வந்தால் நித்தியமாக வாழக்கூடியவன். இந்த மாம்ச மனிதனுக்கு என்ன இருக்குது? இது மண்ணுக்கு மண்ணாக போகக்கூடியது, இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆவியின் சிந்தையினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். வாலிப பிள்ளைங்க உலகத்தின் மயக்கத்தில் விழுந்துடக்கூடாது, எச்சரிப்பாக இருக்கணும், ஆவியில் நடத்தப்படணும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். வசிக்கலாமா? வாசி முடிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. புதிதான ஜீவன் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுவோமா? புதிதான ஜீவன், நியூ லைஃப். எல்லாம் சொல்லுங்க, நியூ லைஃப், புதிதான ஜீவன். புது வாழ்வு ஏஜி சபைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி புது ஒரு வாழ்க்கை, அதை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஸோ இந்த நாட்களில் வாசிங்க, புதிதான ஜீவன் உள்ளவளாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மீண்டுமாக நம்ம எதற்காக ஞானஸ்நானம் எடுத்தோம் என்பதை நினைப்பூட்டுகிற இந்த நாட்களாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக ஞானஸ்நானம் எடுத்தோம்? எதுக்காக அடக்கம் பண்ணப்பட்டோம்? புது வாழ்க்கை வாழுவதற்காக தான், புது சிருஷ்டியாக மாறுவதற்காக தான், புதிய ஜீவன் உண்டாகும்படியாக தான். நம்முடைய பழைய மனிதனை நாம் களைந்து போட்டோம். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, கர்த்தாவே என்னை புது சிருஷ்டியாய் மாற்றுங்கப்பா. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடினா பாவத்திற்கென்று வாழாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் எல்லாம் சொல்லுங்க, பழைய மனுஷன். சத்தமா சொல்லுங்க, பழைய மனுஷனோடையே புது வருஷத்துக்குள்ள போகாதீங்க. என்னை பார்த்து தான் ஆண்டவர் அதான் சொல்றாரு, பழைய மனுஷனோடு நீ என்ன பண்ணாத, புது வருஷத்துக்குள்ள போகாத. பழைய மனுஷன் அவரோடு கூட, வாசிங்க, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் சிலுவையிலேருந்து இறங்கி வந்துடக்கூடாது. பழைய மனுஷனா நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ரெண்டு காரியம். ஒன்று, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான். இரண்டாவது, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான். இனி நான் வாழ்வது புது மனிதனாக நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. புது சிருஷ்டி சொல்லுங்க, புதிய சிருஷ்டி, புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஜீவன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். அதற்கு அடிப்படை என்னன்னா அர்ப்பணிப்பு. நம்முடைய சுய பலத்தில் முடியாது. சுய பலத்தில் வாழணும்னு நினைச்சா ஒரு வாரம் வாழலாம், 2 வாரம் வாழலாம். கோவப்படாமல் இருக்கணும். 1 வாரம் இருக்கலாம், 2 வாரம் இருக்கலாம். நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன் தீர்மானம் எடுக்கலாம். நம்முடைய சுய பலத்தில் 2 வாரம் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து, ஏசப்பா என்னால் முடியாது, இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடியாது, ஆவியானவர் தான் எனக்கு என்ன பண்ணணும், கிருபை தரணும்னு சொல்லி ஆவியானவரை சார்ந்து வாழ்ந்தோன்னா இந்த மாம்சீக மனுஷனை மேற்கொள்ள
கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. எடுத்த உடனே போராட்டம், எனக்கு இவங்களோட தான் போராட்டம், என் புருஷனோட தான் போராட்டம், என் மனைவியோட தான் போராட்டம், அவங்களோட தான் இவங்களோட இல்லை. போராட்டமே உங்களோட தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாம்சீக குணங்கள், மாம்சீக கிரியைகள், அது தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே இருக்குது நமக்குள்ள. யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கே பொய் சொல்ல நம்மளாம் கற்றுக் கொடுக்குறோம். வாயில் சர்க்கரையெல்லாம் எடுத்து போட்டு, சர்க்கரை எடுத்தியானா ஏமா வாயெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கே, அப்படியா? தப்பை மறைக்க தெரிகிறதுக்கு முன்னாலிருந்தே என்ன பண்ணுது, மனுஷனுக்குள்ளே அந்த பாவ குணம் வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க 3 காரியம்: கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், நீதிமானாக்கப்படணும். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஏசப்பா பழைய மனிதனை நாங்கள் சிலுவையில் அரைஞ்சிடணும், பழைய மனுஷனை நான் சிலுவையில் நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு புதிய ஜீவன் உள்ளவர்களாக, எல்லாம் சொல்லுங்க, புதிய ஜீவன் உள்ளவர்களாக. ரோமர் 4:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒப்பு கொடுப்போம், வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், இந்த நாட்களில் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உண்டான போராட்டத்தில் ஆவி ஜெயிக்கணும். ஆவிக்குரிய மனிதன் ஜெயிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த யுத்தத்தை குறித்து நீங்கள் கவனக்குறைவாகவோ நிர்விசாரமாகவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? போராட்டம் உண்டு, ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே விரோதம் இருக்கு. என்ன விரோதம்? பாவம் செய்யன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக வாழுன்னு ஒரு பக்கம். நம்ம யாருக்காக வாழணும்? ஆண்டவருக்காக வாழணும். ஏன்னா பாவம் கொடியது, பாவம் நம்மை அழித்து விடும், பாவம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு தடையாய் போய்விடும், பாவம் நம்மை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். ஆனால் கர்த்தர் நமக்கு புதிய வாழ்வை கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ அந்த செய்தியை நம்ம எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கழுவப்பட வேண்டும், அப்புறம் பரிசுத்தமாக்கப்படணும், நீதிமானாக்கப்படணும். தேவன் நமக்கு கிருபை தருவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஒரு 5 நிமிடம் மாத்திரம். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே பின்னோக்கே நான் உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான் உண்மையா பாடுங்க. பின்னோக்கி நான் பின்னோக்கி சத்தத்தை உயர்த்தி, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன்,
பின்னோக்கினார் பின்னோக்கினார். அப்பா, ஆசாரியன் முதலாவது இரத்தத்தை எடுத்து குற்ற நிவாரண பலியாக அந்த ஆட்டுக்கடாவை அடித்து சுத்திகரித்தது போல இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. எல்லாரும் ஒரு விசை ஜெபம் பண்ணலாமா? ஒரே ஒரு விசை ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். எல்லாரும் நீங்கள் ஜெபிங்க, உங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ஏசப்பா என்னை சுத்திகரிங்கப்பா, ஏசப்பா என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, குற்ற நிவாரண பலியாக எனக்காக கல்வாரி சிலுவையில் நீர் மரித்தீரப்பா. அந்த இரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி சுத்திகரிங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. என்னை கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நீதிமானாய் உம்முடைய பார்வையிலே வைத்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டு முடிக்குவதற்குள்ள எங்களை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரே, கனி கொடுக்காத கொடியெல்லாம் வெட்டப்பட்டு ஆண்டவரே மிகுந்த கனி கொடுக்கத்தக்கதாக நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தோட்டமாக எங்களை மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக வீட்டில் போய் ஒரு 5 வசனம் இருக்குது. தயவு செய்து இன்னைக்கு இரவுக்குள்ளே இதை வாசிங்க. வாசித்து ஏசப்பா இந்த காரியங்கள் எதெல்லாம் எனக்குள்ளே இருக்குதோ அதெல்லாம் மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். 3 அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.